அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தினத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன், 7ஆம் இடத்துல புதன் செவ்வாய் இணையிறாங்க. 8ஆம் இடத்துல சூரியன், 9ஆம் இடத்துல சனி பகவான், 10ஆம் இடத்துல ராகு பகவான், 11ஆம் இடத்துல குரு பகவான். அதே போல் இந்த மாதத்தில் செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்கில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு மாறுறாரு. புதன் செவ்வாயோட போய் இணைகிறாரு. சுக்கிரனை தொடர்ந்து 17ஆம் தேதி புதன் மாறுறாரு. புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு மாறுறாரு. சூரியனோட போய் இணைகிறாங்க கரெக்டாக 17ஆம் தேதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு மாறுறாரு. சூரியனோட போய் இணைகிறாரு. அவங்க இடத்துல புதனும் இருக்கிறார். புதன் செவ்வாய் சூரியன் சேர்க்கை பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி கரெக்டாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கும். அதை தொடர்ந்து சுக்கிரன் 8ஆம் இடத்துல உங்கள் இடத்துல மாறுறாரு. 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு மாறுறாரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தை மாதத்திற்கான கிரக நிலைகள். இந்த தை மாத ராசி பலன்களை கிளியராக தெளிவாகவும் பார்க்கலாம். இதில் இந்த தை மாதத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் ரெண்டும் பரிவர்த்தனையாகி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாயும் 11ஆம் இடத்துல குருவும் ரொம்ப நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ரொம்ப பரிவர்த்தனையோடு இருக்காங்க. இது பரிவர்த்தனை யோகம்னே சொல்லலாம். இது ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பான பலன்களை செய்யும். அதோடு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி புதன் செவ்வாயோடு இணைந்திருக்காரு. ஸோ அதுவும் ஒரு சிறப்பு தான். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக போகிற மாரி இருக்கும். குறிப்பாக பொருளாதாரம், கடன் சுமை, ஏதாவது ஒரு பண தேவை அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஆனால் மாதத்தினுடைய செகண்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் போய் செவ்வாயோட இணைஞ்சிருவார். சுக்கிரமங்கல யோகம் இருக்கும். பரிவர்த்தனை யோகம், சுக்கிரமங்கல யோகம், இது ரெண்டும் சிறப்பாகவே இருக்கும். பரிவர்த்தனை யோகத்தினால கடன் சுமைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். கடன்லாம் கட்டி முடிச்சிருவீங்க. ஸோ அதுக்கு ஃபேவர் பண்ணும். பொருளாதார ரீதியாக வரவு இருந்தாலும் ஒரு கடனை கட்டுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ட விய செலவுகள்லாம் குறைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பாக கடன்களை கட்டி முடிப்பீங்க. ஸோ அதுக்கு ஒரு ஃபேவரான மாதமாக இருக்கும். மாதத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கடன் சுமை கொஞ்சம் நிரந்தரமாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு வகையில் ஃபேவர் தான் பண்ணும். கடன் சுமையில இருந்து உங்களுக்கு வெளில வர வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுது. ஃபர்ஸ்ட் வீக்ல பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருக்கும்பொழுது கடனால வாங்குறதுல ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிக்காது. அதாவது ஐந்தாவது இருக்கிற பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பேசும்பொழுதும் செயல்படும். பிள்ளைகளுக்கு சில வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்கு. 12ஆம் அதிபதி ஒரு வகையான யோகம். 12 குறைவான 6 வருவது சிறப்பு. திடீர் பயணங்கள், மாற்றங்கள் இதெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஒரு டைட்டான ஷெட்யூல் இருக்கும். கொஞ்சம் விழுப்புணர்வோட ஃபர்ஸ்ட்ல கவனமாக செயல்படுவது நல்லது. சுக்கிரன் நான்காம் தேதி மாறுறாரு. 7ஆம் இடத்துல வரதுனால அது மட்டும் இல்லாம இணையறதுனால யோகம் இது என்ன பண்ணும் அப்படின்னா திருமணம் ஏற்படுத்தும். ஆக சுப விஷயங்கள் கலந்து கொள்வது கடன் விஷயங்கள் செய்வது இதெல்லாம் ஒரு ஃபேவர். சுக்கிரமங்கல யோகம் சார்ந்தங்கள் குடும்பத்தில் நடைபெறும். புதனும் வராரு. ராசியாம் அதிபதி புதன் வரதுனால மாதத்துல பொறுத்தவரைக்கும் சார்ந்த வகையில் ஒரு நல்ல செய்திகள் திருமணம் நிச்சயிக்கப்படும். இந்த மாதத்துல செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்ல அதிகமாக இருக்கு. சார்ந்த விஷயங்களுக்கு ஃபேவராக இருக்கு. மாணவர்கள் கொஞ்சம் கவனமாகவும் அனுசரணையாக செயல்படும். செவ்வாய் 7 பண்றது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி இருக்கிறாரு. கொஞ்சம் மைனஸான பலன்கள் சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகலாம். இது சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். மேலும் வாழ்க்கையில உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வாய்ப்புகள் உண்டு. மருத்துவ செலவுகள் வந்து போகலாம். வாழ்க்கையினுடைய மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் நல்லது. அனுசரிச்சு விட்டு கொடுத்து செல்லணும். இன்னொன்று
வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் உங்களுக்கு லாபங்களும் வாழ்க்கை துணையுடைய ஒத்து செல்லணும். 11ஆம் தேதி இந்த மாதத்துல கலந்து பிரச்சனைகளை குறைச்சுக்கிட்டு செல்வது இந்த மாதத்துல வாழ்க்கை துணையான பலன்களை நீங்க அனுபவிக்கலாம். சுக்கிரமங்கல யோகம் குழந்தை பாக்கியத்தினால நல்ல செய்திகளை கொண்டு இருக்கும். செவ்வாய் 5ஆம் அதிபதி 7 ஒரு வகையில ஸ்டார்டிங்ல அந்த வகையில ஏதாவது குழப்பம் மாதத்துடைய அதெல்லாம் விலகிடும். பிள்ளைங்களுடைய சுப விஷயங்களுக்காக நடைபெறும். நீங்க எதை செய்யணும் அந்த விஷயங்களாம் செய்வீர்கள். பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நீங்க கவனம் செலுத்த உடல் ஆரோக்கியத்தில் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேலும் நெருப்பு பொருள் இவெல்லாம் கொஞ்சம் கவனமாக செலுத்துவது இருக்கும் பொழுது உஷ்ணம் சம்பந்தமான வியாதிகள் மேலோட்டமாக தென்பட்டு போகலாம். இந்த மாதத்துல நல்லது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். இந்த மாதத்தினுடைய செகண்ட் பாத்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு மாறுறாரு. சூரியனோட இணையறாரு. புதன் இணையறது ஒரு வகையில உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல ஏறாங்க. அது ஒரு வகையில கொஞ்சம் கஷ்டம். சூரியன் வந்து வீட்டுல இருக்கிறாரு. அதனால பாத்தீங்கன்னா மாற்றங்கள் மேலும் குறிப்பாக 17ஆம் தேதிக்கு மேல மாணவர்களுக்கு சார்ந்த வகையில மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சில குழப்பங்களை படிப்பு வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு குழப்பமான மனையிலோ இருக்கும். புதனும் சூரியனும் புதன் ஆதித்யம் சொல்லுவாங்க. இந்த புதனால நிறைய மாணவர்கள் தேட ஆரம்பிப்பு சார்ந்த வகையில கொஞ்சம் அதிகம் இருக்கும். டிஸ்கஷன்ல அதிகமாக இருக்கும். படிப்புல கவனம் செலுத்த ஆரம்பிப்பாங்க. மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ராசி அதிபதி 4ஆம் அதிபதி 8க்கு போறார். படிப்புல வந்துட்டு போகலாம். படிப்புல 6 செயல்படுத்த முடியாத வந்து போகலாம். மொத்தம் மாணவர்கள் சிந்தனை ஒருமுகம் சார்ந்த விஷயங்களை செயல்படும். 17ஆம் தேதிக்கு மேல கவனமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்களும் உங்களுக்கு உண்டாகும். சனி பகவான் 9ஆம் இடத்துல இயல்பு நிலையில் சனி பகவான் நேர்கதியில சஞ்சாரம் செய்கிறார். சனி காலகட்டத்துல சார்ந்த விஷயங்கள் தந்தையினுடைய இதெல்லாம் வந்து கவனமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக ரெண்டுமே பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக தாமதங்கள் திருப்தி இல்லாம பணம் வருது. வேலை போயிட்டு இருக்கு. மகிழ்ச்சி இல்ல அப்படின்ற ஒரு மனநிலையில உங்களை வச்சிருக்கோம். நீங்க நல்லா ஆழமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையா அந்த மாதிரி ஒரு மனநிலை அப்படின்றது பிரச்சனை இருக்கிற மாதிரி. ஆனா அந்த ஆழத்துல அதுல ஒண்ணுமே நேரமாக அதனால மனதை வச்சுக்கோங்க. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தேவையானதை நோக்கி நீங்க பயணிச்சீங்கன்னா அது உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். அடுத்தது 10ஆம் இடத்துல ராகு பொதுவா இருக்கிறது சிறப்பு தான். ஒரு பாதி இருக்கிறது ரொம்ப சிறப்பு இருக்கிறதுனால ஒரு வகையில உங்களுக்கு ஃபேவர். ஆனா என்ன பண்ணா நீங்க பாக்குற உத்தியோகம் இதெல்லாம் வந்து பெரிய அளவுல திருப்தி கொடுக்கும். உத்தியோகத்துல பாத்தீங்கன்னா ஏதோ லாபம் இல்ல அளவுல மன சம்பளம் உயர்வு ப்ரமோஷன் இல்ல. நானும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்றேன். ஆனா பெருசா ஒரு அங்கீகாரம் அப்படின்ற மாதிரி கேட்டகரியில உங்களுக்கு வச்சிருக்கோம். இந்த மாதத்தை பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஒரு 11ல இருக்க நீங்க எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்க சம்பாதிப்பீங்க. உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஓவராலா அதை ஃபினிஷ் பண்ணி முடிங்க. அதுக்கான காலம் இது. என்னடா இது ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் ஏங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கான நேரம் இது. உங்கள் கமிட்மெண்ட்ஸ் கஷ்டமாக உங்கள் கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே முடிச்சுக்கோங்க. ஓவராலாக இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஜராக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் உடல் ஆரோக்கியம். இந்த குரு பயிற்சி வரைக்கும் பொதுவாகவே மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். தாய் தந்தையார் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதத்தில் கவனமாக செயல்பட்டீங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற விஷயம் தடைப்படுது தாமதப்படுதுன்னா கவலைப்பட வேண்டாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அதில் டெஃபினட்டாக இந்த மாதத்தில் வெற்றிகள் கிடைக்கும். 10ல் இருக்கிற ராகு தொடர் உழைப்பு இருந்தால் வெற்றி அப்படின்றத நீங்கள் வலியுறுத்தி சொல்கிறாரு. தொடர் உழைப்பை வந்து நீங்கள் வந்துக்கிட்டே இருங்க. இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய உழைப்புக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் கண்கூடாவே பார்ப்பீங்க. இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம்.